சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். விவரங்களுடைய நேரம் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? தேவப்பிரியன் ஐயன் திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த 2026ஆம் ஆண்டு ஐயன் திருவள்ளுவர் விருது மற்றும் 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த அடிப்படையில அண்ணா விருது ஆண்டு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல பெரியார் விருது வழக்கறிஞர் அருண்மொழி அவர்களுக்கும், அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வனுக்கும், அதே போல பாவேந்தர் பாரதாசன் விருது கவிஞர் யுகபாரதிக்கும், சில்விகா விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் IAS வழங்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கப்படும் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருதாளர்களுக்கும் முன்னாடி அணிவித்து தங்க பதக்கம் வழங்கி 5 லட்சம் ரூபாய் காசோலையும் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். 2025ஆம் ஆண்டுக்கான பெரியார் விருது வழக்கறிஞர் அருண்மொழிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வரும். அதே போல அடுத்தபடியாக அம்பேத்கர் விருது சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வனுக்கு வழங்கப்பட இருக்கிறது. மொத்தம் இன்றைக்கு 13 விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். தேவப்பிரியன். இதைத் தொடர்ந்து இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வேறு எந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு பங்கேற்க இருக்காரு அபினேஷ்? திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு வள்ளுவர் கூட்டத்தில் அமைந்த வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செஞ்சிருக்கிறது. இந்த விருது வழங்கும் நிகழ்வில் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார். மற்றபடியாக முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சிக்கு அலுவலக ரீதியாக வேறு எந்த அலுவலகம் இல்லை. அவர் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு செல்கிற அந்த நிகழ்ச்சியை முடித்ததற்கு பிறகு அந்த அடிப்படை ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் 13 விருதாளர்களுக்கு முதலமைச்சர் இன்றைக்கு இந்த விருதுகளை வழங்குகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக செயல்பட்டு வருகிறார். அண்ணல் அம்பேத்கர் விருதை திரு சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. (2025ஆம் ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு சிந்தனை செல்வன் அவர்கள். (2025ஆம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராசர் விருதை பெற்றுக்கொள்ள திரு SM இதயத்துல்லா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து பெருந்தலைவர் காமராசர் விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு SM இதயத்துல்லா அவர்கள். எழுத்தாளரும் இலக்கிய ஆர்வலருமான இவர் ஆங்கிலம், அரபி முதலிய பன்மொழிகளை அறிந்தவர். அனைத்து சமய கோட்பாடு இலக்கியங்களையும் ஒப்பிட்டு மேடைகளில் சிறப்புற உரையாற்றும் திறம் படைத்தவர். ஆசாத் பதிப்பகத்தின் மூலம் தமிழறிஞர்களின் நூல்களை வெளியிட்டு வருகிறார். தேசிய ஒருமைப்பாட்டு பேரவையின் தலைவராக இருக்கும் திரு SM இதயத்துல்லா அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராசர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. (2025ஆம் ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருது பெற்றுக்கொள்ள நெல்லை திரு ஜெயந்தா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், பத்திரிகையாளர், பதிப்பாளர் ஆகிய பன்முக ஆற்றலை கொண்ட நெல்லை திரு ஜெயந்தா அவர்கள் கவியரங்க மேடைகளில் தனக்கென தனி அடையாளத்தை கொண்டவர். திரையுலகிலும் கோலோச்சி வருகிறார். நிலாவனம், திணை மயக்கம், வாலிப வாலி, வாலி 100 ஆகிய நூல்களின் ஆசிரியர் இவர். கல்லூரி மாணவர்களின் இலக்கிய ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் திரு தேச ராமசுப்பிரமணியன் என்ற நெல்லை திரு ஜெயந்தா அவர்களுக்கு மகாகவி பாரதியார் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது.
2025ஆம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருதை பெற்றுக்கொள்ள கவிஞர் திரு யுகபாரதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கவிஞர் யுகபாரதி அவர்கள் 2000 திரைப்பட பாடல்களை எழுதிய பாடலாசிரியர். மரபு கவிதை, புதுக்கவிதை மற்றும் நவீன கவிதை என அனைத்திலும் சிறந்து விளங்கி வருகிறார். கவிஞர், எழுத்தாளர், பாடலாசிரியர், பத்திரிகையாளர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். மனப்பத்தாயம், பஞ்சாரம், தெப்பக்கட்டை, நொண்டிக்காவடி, தெருவாசகம், அந்நியர்கள் உள்ளே வரலாம், மராமத்து, முனியாண்டி விலாஸ், பாதாள கொலுசு ஆகிய கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். நேர்நிறை என்ற பதிப்பகம் மூலம் பல்வேறு புத்தகங்களை பதிப்பித்துள்ளார். கவிதை காலத்தின் குரலாக பதிவு செய்து வரும் கவிஞர் திரு யுகபாரதி அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் தென்றல் திருவிக்கா விருதை பெற்றுக்கொள்ள முதுமுனைவர் திரு வே. இறையன்பு இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எழுத்தாளர், பேச்சாளர், கல்வியாளர், சமூக ஆர்வலர் மற்றும் தன்னம்பிக்கை சொற்பொழிவாளர் என பன்முகங்களில் ஈடுபட்டு தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளராக செயலாற்றி பணி நிறைவு பெற்றவர். தமிழ்நாட்டு மேடைகளில் தனக்கென தனி அடையாளத்தை கொண்டு சொற்பொழிவு ஆற்றி வருபவர். அறம் சார்ந்த வாழ்க்கையை வலியுறுத்தி இவர் ஆற்றும் முறைகள் பலரையும் பண்படுத்தி வருகின்றது. போட்டித் தேர்வுகளுக்கு படிப்பவர்கள் இவரை முன்மாதிரியாக கொள்கிறார்கள். அறிவு கடலாக இருக்கும் முதுமுனைவர் திரு வே. இறையன்பு இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு அவர்களுக்கு தமிழ் தென்றல் திருவிக்கா விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. தற்பொழுது விருது தொகையான 5 லட்சம் ரூபாய் ரூபாயை முதுமுனைவர் திரு வே. இறையன்பு IAS ஓய்வு அவர்கள் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்குகிறார்கள். அனைவரும் கரவொலிகளை எழுப்பி பாராட்டு தெரிவிக்கலாம். (2025ஆம் ஆண்டுக்கான முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருதை பெற்றுக்கொள்ள முனைவர் சு. செல்லப்பா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 1967இல் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பு பற்றி தனி வழிகளை கண்டுபிடித்து பாடங்களை புதுமையான முறையில் நடத்தியவர். தனது ஆசிரிய பணி நிறைவுக்கு பிறகு 2004இல் இன்றைய தமிழக அரசியல் வரலாற்றில் தேசிய இயக்கங்களின் வீழ்ச்சியும் திராவிட இயக்கங்களின் வலுவும் நிலைப்பாடும் என்ற தலைப்பில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். முனைவர் சு. செல்லப்பா அவர்களுக்கு முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் விருதை பெற்றுக்கொள்ள திரு விடுதலை விரும்பி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திராவிட இயக்கத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட மகத்தான மனிதர்களில் ஒருவர் திரு விடுதலை விரும்பி அவர்கள். எழுத்தாளர், பேச்சாளர், பத்திரிகையாளர், ஆய்வாளர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கோட்பாட்டு நிழலாக இருந்த திரு விடுதலை விரும்பி அவர்களுக்கு கலைஞர் பெயரிலான விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. (2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது மரபு தமிழ் வகைப்பாட்டில் பெற்றுக்கொள்ள இலக்கிய சுடர் தா. ராமலிங்கம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். உலகின் பல்வேறு நாடுகளில் செம்மார்ந்த இலக்கிய உரைகளை நிகழ்த்தி வருபவர், பல்வேறு இதழ்களில் கட்டுரை எழுதி வருபவர், தமிழ்நாட்டில் பல இளைஞர்களுக்கு மேடை பேச்சாற்றலுக்கான நல் வழிகாட்டியாகவும் உந்து சக்தியாகவும் திகழ்ந்து வருபவர், சென்னை கம்பன் கழகத்தின் செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி வருபவர்.